எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? கொஞ்சம் கூட பிசுறாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். என்ன நண்பா? டேய் அந்த போறாடா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். ஏய் சாரி டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் வாங்க. வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். வட்டா எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள நீ கேளு. ஆமா உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா எவ்வளவு தரணும்? 250. மாமா நீ கேளு. எவ்வளவு தரணும்? 250ங்க. நான் 250, இவர் 250, அவர் 250, இவர் 250, மொத்தமா சேரணுமா? ஐயோ அப்படி இல்லைங்க. என்னுடைய பேஷனுக்காக நான் இதை தேடி வந்தேன். பேசனா? ஆமா. நான் ஸ்ப்ளெண்டர் பிளஸ். இல்ல இந்த காமெடிலாம் நீங்க எல்லாம் பண்ணாதீங்க. எதுக்கு இது பண்றீங்க? சிரிக்கிறாங்க. ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்கண்ணே. டேய் யாரு கோட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. டேய் அப்படியே பின்னால வா. யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அண்ணே அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்து. 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தாராளமா குத்துனேன். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. ஐயோ பகை இல்லாம போறீங்களா? ஓடா ஒரு யோக்கிய. என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. உன்னை அங்க கொண்டு போய் விட்டவனே நான் தான். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? நீங்க எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சிட்டோம். நாங்க மன்னிச்சா நீ போறேயா? எங்க போறீங்க? உலகம் ரொம்ப பெருசு. என்னடா இது இப்படி சத்த போட்டு சிரிச்சிட்டு இருக்க? நான் இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தேன் இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ. எனக்கே இது புரியாம இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நான் எப்படி புரிய வைது? எதுக்கு போட்டோ கேக்குறீங்க நீங்க? எதுக்கு போட்டோ எதுக்குங்க? என்ன போட்டோ கேக்குறீங்க நீங்க? எனக்கு என்ன போட்டோ அடுத்த போட்டோ கேட்டுட்டு இருக்கீங்க? என்னமா என்கிட்ட கேட்டா என்னங்க தப்பு? ஏன் போட்டோவை கேட்டுட்டு இருக்கீங்க? நானு என்ன மாமா வந்துட்டானா? இல்லப்பா ஒரு கார் மட்டும் வருது. அதுல 5 பேர் இருக்காங்க. அதுல கனி இருக்கானா? அதுல கனி இல்லப்பா.
ஏப்பா ரெண்டாவது கார் வருது. அதுல 5 பேர் இருக்கா. அதுல கனி இருக்கா. வந்துட்டானா? பதட்டப்படாதீங்க மாமா. மாப்ள தலை துண்டா? ஆமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு? எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. சாமி, கூட எத்தனை பேர் வரானுங்க? ஆக மொத்தம் 10 பேர் வர்றாங்கப்பா. 2 வண்டியில 10 பேர் வராங்களா மாப்ள? அவங்களுக்கு அதேதான் சொல்லுங்க. அவனுங்களுக்கு அதேதான் சாமியார். ஐயோ பின்னாடி டிராக்டர்ல 50 பேர் வர்றாங்கப்பா. என்னது 50 பேர் டிராக்டர்ல வரானுங்களா? மாப்ள அவனுக்கு சைடு 50 பேர், நம்ம சைடு 50 பேர். சரியா இருக்குமா? கவலைப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. மதம் கொண்ட யானை இருக்குடா. ஐயோ லாரியில 100 பேர் வர்றாங்களையா. 100 பேர் வர்றாங்களா? என்னது எக்ஸ்ட்ரா ஒரு லாரி? அதுல 100 பேரா? படையே வந்தாலும் தடையே இல்லாம நான் முடிச்சு கொடுக்குறேன் மாமா. எப்படி மாப்ள? தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம் மாமா. ஊத்தி விடு. ஊத்துவான். யோ என்னையா லாரி? ஊரே வந்தாலும் நாங்க சமாளிப்பையா. ஊரே தாயா வருது. ஊரே வருதா மாப்ள? அட வரட்டும் மாமா. நீங்க வர தலைக்கு 2 துண்டை போட்டு விருந்த முடிச்சு வீட்டுக்கு அனுப்புறதை விட்டு என்ன தகச்சு போய் நிக்கிறீங்க. நல்லா இருக்க போற எனக்கு நல்லதே நடக்கும். என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும்.